என்ன இதெல்லாம்? ஸ்கூல்ல இருந்து வந்ததும் வராததுமா எல்லாத்தையும் அங்கங்க தூக்கி போட்டுருக்க. கை கழுவல, கால் கழுவல. முதல்ல எழுந்திரி. எழுந்திரின்னு சொல்றேன்ல. கழட்டு இத. எப்ப பார்த்தாலும் காதுக்குள்ள வச்சிட்டு இருக்க. என்னது இது? ஷூ அங்க இருக்கு, பேக் அங்க இருக்கு, ஒரு சாக்ஸ் இங்க இருக்கு, இன்னொரு சாக்ஸ் அங்க இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எல்லாத்தையும் அதே இடத்துல வச்சிட்டு வா. ஏய் நில்லு. என்னது? மறுபடியும் ஷூ, சாக்ஸ், ஸ்கூல் பேக் எல்லாமே இங்கேயே கிடக்குது. எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ வெய். நாளைக்கு காலையில என் ஸ்கூல் ஷூ காணோம், என் சாக்ஸ் காணோம், என் ஸ்கூல் பேக் காணோம் அப்படி ஏதாவது சொன்னேன்னு வெச்சுக்கோ, தொலைச்சிடுவேன் உன்னை. அம்மா இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வீட்ல வேலைக்காரங்க இருக்காங்கல்ல. இது பாரு. ஏய் நில்லு நில்லு. என்ன நான் உங்க 2 பேரையும் கூப்பிட்டேனா? போ உன் வேலையை பாரு. போனமா போ. இது பாரு செல்லம், நீ குட் கேர்ள் தானே. உன் வேலையை நீ தானே செய்யணும். போ எடுத்து வை. போ 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 சீக்கிரம். இந்த அதுல சாக்ஸ் கிடக்கு. இந்தா. குட் கேர்ள். என்னம்மா அது? சின்ன பிள்ளை தானே, நாங்களா செஞ்சுக்கிட மாட்டோமாங்கோ. இல்ல பொண்ணுமா, அவ சின்ன பொண்ணு இல்ல. எப்பவுமே சின்ன சின்ன விஷயத்துக்கு மத்தவங்க கையை எதிர்பார்க்கறதுதான் தப்பு. சொன்ன உடனே எடுத்துட்டு போயிட்டால, அது போதும். பிரியா, போன வாரம் ஏதோ இருந்ததே சயின்ஸ் அசைன்மெண்ட், முடிச்சிட்டியா? தெரியல, பார்க்கணும். எதுக்கு கேக்குற? இல்ல, போன வாரமே உன் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே கொடுத்துட்டாங்க, நீ மட்டும் இன்னும் சப்மிட் பண்ணாம இருக்க. அதான் எப்படி? அம்மா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுமா. இது ஒண்ணும் அவ்வளவு முக்கியமான விஷயம் இல்ல. சும்மா டைம் பாஸ்க்காக உனக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. ஓஹோ, டைம் பாஸ்க்கு எனக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. பெரிய விஷயமே இல்ல. அதனால தான் எல்லாருமே கொடுத்துட்டாங்க, நீ மட்டும் இன்னும் கொடுக்காம இருக்க. பிரியா, இந்த வீட்ல உனக்கு படிப்பை தவிர வேற ஏதாவது வேலை கொடுக்கறேனா? வீட்டு சூழ்நிலைனால எத்தனை பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு கூட போக முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு நாங்க எல்லா வசதி வாய்ப்புகளையும் பண்ணி கொடுத்திருக்கோம். நீ ஏன் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிற? வரலம்மா. நீயே இப்படி பேசலாமா? உனக்கு இந்த வயசுலயே சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் இல்லனா எப்படிமா? அப்புறம் நீ கணக்குல வேற வீக்குன்னு உன் கணக்கு டீச்சர் சொன்னாங்க. ஓ, அப்ப அவங்களும் ஃபோன் பண்ணிட்டாங்களா? நீ ஒண்ணு சீரியஸா எடுத்துக்காதம்மா. அந்த பொம்பளைக்கு என்ன கண்டாலே பிடிக்காது. அவங்களுக்கு பெரிய லேடி ராமானுஜம் நினைப்பு. அந்த பொம்பளையா? அவங்க உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கற குருடி. கொஞ்சம் மரியாதை கொடு. உன்னை அப்படியே வளர்த்திருக்க. நீ ரொம்ப சென்டியாயி என்ன மென்டல் ஆக்காதம்மா. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் ஸ்கூல் தானே, நான் தானே படிக்கிறேன். ஆனா கம்ப்ளைண்ட் என்கிட்ட தானே வருது. உங்க அப்பாக்கு நான் என்னமா சொல்லுவேன்? அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேம்மா. அம்மா அம்மா, டீச்சர் ஃபோன் பண்ணாங்கன்னு அப்பா கிட்ட போட்டு விட்டுறாத ப்ளீஸ்மா. சரி, போய் கை கால் கழுவிட்டு சீக்கிரமா வா. உனக்கு பிடிச்ச கேக் பண்ணி வச்சிருக்கேன். தேங்க்யூமா. தயாளன். எஸ் மேடம். என் மேல கேஸ் போட்டிருக்கானே ஒரு வக்கீல், அவன் பேர் என்ன? தேவராஜ் மேடம். ஓ, தேவராஜ். அவனை பத்தி டீடைல்ஸ் கேட்டிருந்தனே. ரெடியா இருக்கு மேடம். பட்டாபி, இந்தாங்க மேடம். தேவராஜ் +2 வரைக்கும் படிச்சது அடையாறு கவர்மெண்ட் ஸ்கூல்ல மேடம். BA 3 வருஷம் படிச்சது ரெசிடென்சி காலேஜ் மேடம். சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில BL முடிச்சா மேடம். BL முடிச்ச தேவராஜ் யாருகிட்டையும் ஜூனியரா வேலை பார்த்ததே இல்லை. அவன் கோர்ட்ல போட்டதே முதலா
ஒரு பொதுநல வழக்கு தான். அந்த வழக்கோட ஜட்ஜ்மெண்ட் காப்பி தான் இது மேடம். அந்த கேஸ்ல கிடைச்ச வெற்றி அவன் அப்பியர் ஆன எல்லா கேஸ்லயும் அவனுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்திலேயே தேவராஜுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் எதுனா அது அவனோட வக்கீல் ட்ரெஸ் தான் மேடம். அவன் பிறந்ததே வக்கீல் ஆகணுங்கிறது தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவன் தேவராஜ். நிஜமாவே சட்ட புத்தகத்துல இருக்க எல்லா சட்ட பிரிவுகளையும் கரைச்சு குடிச்சவன் இந்த தேவராஜ். இபிகோவில் இருக்க எல்லா செக்ஷன்களும் இவனுக்கு அத்துப்படி. தேவராஜ் ஃபேமிலி லட்சுமி ஸ்டோர்ஸ்னு ஒரு ஜவுளி கடை நடத்திட்டு இருக்காங்க. இப்போதைக்கு தேவராஜோட மனைவி தான் அந்த கடையை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. தேவராஜுக்கு ஒரு பொண்ணு, 3 தம்பிங்க, ஒரே ஒரு தங்கச்சி. எல்லாருமே கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. மேடம், இந்த போட்டோவில் இருக்கிற ஏசி சங்கரும் தேவராஜும் ஒன்னா படிச்சவங்க. இப்போ வரைக்கும் 2 பேரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இது தேவராஜ் ஜாதகத்தோட டூப்ளிகேட். இப்போதைக்கு தேவராஜ் ஜாதக கட்டம் சரியில்லை மேடம். தேவராஜ் இது வரைக்கும் எதிரையுமே தோத்ததில்ல. அவன் தோக்க கூடாது தயாளன். ஜெயிக்கிறவங்க என்னைக்குமே ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். தோக்கவே கூடாது. தோத்தா அந்த வேதனைய அவங்களால தாங்கிக்கவே முடியாது. ஆனா இது தெரியாம தேவராஜ் என்கிட்ட மோதிட்டானே, வாழ்க்கையில முதல் தடவையா அவன் தோத்து போக போறான். பாவம். இப்போ என்ன பண்ணலாம் தயாளன்? அவன் உங்ககிட்ட தோத்துருவான் மேடம். என்ன பண்ணலாம் மேடம்? தயாளன், இந்த ஃபைல்ல தேவராஜ் சம்பந்தப்பட்ட எல்லா சர்டிபிகேட்ஸும் இருக்கு. ஆனா ஒரே ஒரு சர்டிபிகேட் மட்டும் மிஸ்ஸிங். என்ன சர்டிபிகேட் மேடம்? தேவராஜோட டெத் சர்டிபிகேட். அந்த சர்டிபிகேட்டும் இருந்தா இந்த ஃபைல் எவ்வளவு அழகா இருக்கும். கொண்டு வந்து சேர்த்துருங்க தயாளன். சரி மேடம். Do it immediately. தேவராஜ், தாத்தா சாப்பிட்டீங்களா தாத்தா? சாப்பிட்டாச்சுப்பா. உடம்பு சரியில்லையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சோர்வா இருக்குது. தூங்கினா சரியா போயிடும். நீ போய் சாப்பிட்டு பாப்போம். சரி தாத்தா. அண்ணே வானே சாப்பிடலாம். நான் சாப்பிட்டு வந்துட்டேம்மா. நீங்களா சாப்பிட்டீங்களா? இந்த குடும்பத்துக்காக உழைக்கிற நீங்க ஒரு வேளை கூட உட்கார்ந்து ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல. ஆனா தண்டை சோறு சாப்பிடுறதுங்க எல்லாம் வேளா வேளைக்கு கரெக்டா கொட்டிக்குதுங்க. இந்த வீட்ல யாருமே தண்டச்சோறு கிடையாது. உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை அவங்களுக்கு இருக்கு, புரியுதா? நீங்க இப்படி எதுக்கு எடுத்தாலும் சப்போர்ட் பண்றதுனாலதான் இவங்க. மணி 11 ஆகுது. இந்த நேரத்துல நம்ம கூட சண்டை தேவையா சொல்லு? லட்சுமி, அவ பேசுறதெல்லாம் நீ ஒன்னும் மனசுல வச்சுக்காத. ஐயோ இல்லண்ணே, பரவாயில்ல, வேலை இருக்கு, நான் போறேன். தாத்தா படுத்துக்கோங்க தாத்தா. அவுட் எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீ போய் படுப்போம். மல்லிகா கை எடுங்க. தாத்தா, இரவு வணக்கம். உனக்கு இரவு வணக்கம். சாப்பிட்டியா கண்ணா? சாப்பிட்டேன் தாத்தா.
என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை கண்ணா, எல்லாம் சரியா போயிடும். நீ போ, படுத்துக்க போ. சரி தாத்தா. அம்மா, தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை. தாத்தா நெஞ்ச புடிச்சிட்டு அப்படி மூச்சு விடுறாருமா. அம்மா வந்து பாரு. ஏய் வாடி, ஏறி வந்து படு. வா. எப்ப பார்த்தாலும் பெரிய மனுஷி மாதிரி உங்க அப்பா மாதிரி நொய்யின்னு பேசிக்கிட்டே இருக்கிறது. ஒழுங்கா படுத்து தூங்கலன்னா முதுகுலயே 4 வைப்பேன். தூங்கு தூங்கு. அப்பா. என்ன மீனு? ஏய் மீனு, படு. ஒண்ணும் இல்லப்பா. லக்ஷ்மி, லக்ஷ்மி. தாத்தா தாத்தா என்னாச்சு தாத்தா? சுட முடியலமா? ஒரு நிமிஷம். தாத்தா, நீங்க எப்பவுமே சாப்பிடுற மாத்திரை இல்ல, நான் தைலம் தேய்ச்சி விடுறேன். கொஞ்சம் பொறுமையா மூச்சு இழுத்து விடுங்க தாத்தா, ப்ளீஸ். தாத்தா ஒண்ணும் இல்ல தாத்தா. வனிதா, சீக்கிரம் வா. ஒண்ணும் இல்ல தாத்தா, ஒண்ணும் இல்ல. ஐயோ, என்னாச்சுக்கா? தாத்தா கொஞ்சம் மெல்லமா மூச்சு விடுங்க தாத்தா. ஐயோ, என்னாச்சுக்கா? அக்கா தைலத்தை கொடு. நீ போய் அண்ணனை கூட்டிட்டு வா. ஒண்ணும் இல்ல தாத்தா. அண்ணே நல்லா மூச்சு இழுத்து விடுங்க தாத்தா. அண்ணி கதவு தருங்க அண்ணி. தாத்தாக்கு உடம்பு சரியில்லை அண்ணே. இவ வேற இந்த நேரத்துல. அண்ணே, தாத்தாக்கு ரொம்ப உடம்பு முடியல அண்ணே. தாத்தாக்கு ரொம்ப உடம்பு முடியல நல்லா மூச்சு இழுத்து விடுங்க தாத்தா. அண்ணி கதவு தருங்க அண்ணி. தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, காலை வலிக்குது, கைய வலிக்குது, மூச்சு திணறல். மனுஷனை நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்கிறாங்க. ஏதாவது தொந்தரவு பண்றதே வேலையா போச்சு. அக்கா, அண்ணன் எங்கக்கா? அண்ணன் எங்கக்கா? அண்ணனும் அண்ணியும் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ தாத்தாவை பாத்துக்கோ, நான் மெடிக்கல் ஷாப் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். ராத்திரி வெளில தனியா போகாத, வேணாம், எனக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல தாத்தா, ஒண்ணும் இல்ல, நான் சீக்கிரம் வந்துடுறேன். இல்ல வனிதா, நீ பாத்துக்கோ. சொன்னா கேட்க மாட்டேங்கிறாள, ஒரு கிட்ட கிடக்குது, தனியா போறேங்கிறாள. மச்சான், இது வரைக்கும் நீ எத்தனையோ பொண்ணுங்களை ஈஸியா உசார் பண்ணிருக்க. ஆனா இந்த கமலா மட்டும் கையில இருந்து எஸ்கேப் ஆயினே இருக்காளே, அதான் மச்சான் மனசு கஷ்டமா இருக்கு. கமலா மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாதுடா. அவ நட்சத்திர மாதிரி. அதான் ஈஸியா கையில சிக்க மாட்டேங்கிறா. ஆனா கூடிய சீக்கிரத்துல வசமா சிக்குவா. You don't worry மச்சான்.
நட்சத்திரத்தை பத்தி பேசினா நிலாவே போகுது. மச்சி பொண்ணு செம்மையா இருக்கா. உனக்கு தெரிஞ்சவளா? என்னமா வேணும்? அண்ணே, வீட்ல தாத்தாக்கு மூச்சு விட ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. ஏதாவது மாத்திரை இருந்தா கொஞ்சம் கொடுங்கண்ணே. வரா விட்டக்கூடாது, ஏதாவது பண்ண. வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு பெரிய பத்தினி தெய்வம் மாதிரி வேலை வேண்டான்ட்டு போன, இப்ப இந்த நைட் நேரத்துல தனியா வந்து மெடிக்கல் ஷாப்ல என்ன வாங்கிட்டு போற? மச்சி இந்நேரத்துல திருட்டுத்தனமா வாங்கிட்டு போகும்போதே தெரியல. அதான் கரெக்ட். அப்படியா? வழி விடுங்க ப்ளீஸ். எங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லை. எங்களுக்கும் தான் உடம்பு சரியில்லை. அடெல்லாம் கொதிக்குது. என்னடா? சும்மா பிரச்சனை பண்ணாதீங்க, நான் போகணும். ஏய் வாடி, ஏய் வாடி. எங்க போ? முதல்ல எங்களை கவனிச்சுட்டு அப்புறமா உங்க தாத்தாவை போய் கவனி. ஏய் என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? போய் புடிங்க. ஏய் நில்லுடா. எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க அங்கிள். ஏன்னா அங்கிள், டியூட்டி முடிச்சு இப்பதான் வரீங்களா? எப்போ யூனிஃபார்ம்ல இருப்பீங்க, இப்போ என்ன மஃப்டில இருக்கீங்க? ஏய் போலீஸ் போல இருக்குடா. அதான் மெடிக்கல்ல மாத்திரை வாங்கிட்டு வரேன். அந்த மெடிக்கல்ல, அதுவும் அங்க இருக்கு. மச்சி போட்டு கொடுத்துறாடா. சாரி சார், அந்த ரவுடி பசங்க என்ன விரட்டிட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசினேன். தப்பா எடுத்துக்காதீங்க. மச்சி சீக்கிரம் காரடா. என்னாச்சுடா? எங்கடா அவ? மச்சான் அவ போலீஸ் கிட்ட போட்டு குத்துறா. மாட்டணும் செத்தோம். தயவு செய்து வண்டி எடு. எதுக்குமே லாய்க்கலடா நீ. சீக்கிரம்டா. வண்டி எடு, சீக்கிரம் வண்டியா. இந்த நேரத்துல என்ன கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினீங்கன்னு சொன்னேன். உண்மையிலேயே நீங்க கடவுள் தான். ஏன்னா கடவுளும் பேசுறது இல்ல, உங்களுக்கும் பேச்சு வரல. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான். வரேன் சார். என்ன இன்னும் அப்பாவை காணோம்?
பிரியா, எதுக்கு வெயில்ல நின்னுட்டு இருக்க? உள்ள வா. பாருமா அப்பாவ, லஞ்ச் டைம்க்கு வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொன்னாரு. இப்ப இன்னும் வரல. அவர் எப்போ வந்து நான் எப்போ அவரை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது? ஏய், அப்பா வந்துட்டாரு. ஹாய் ஸ்வீட்டார். ஹாய் பா. கரெக்ட் டைம்க்கு வந்தேனா? Yes darling, you are always right on time. பாப்பலாம். சாப்பிட்டுட்டு போயிடுங்களேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாப்பிடுறேன். கொஞ்சம் ஜூஸ் அது குடிச்சிட்டு போங்களேன். சொன்னா கேட்க மாட்டியா? இப்படி டிலே பண்ணா பேரண்ட் டீச்சர் மீட்டிங் மிஸ் ஆயிடும். ஆமா. ஆமா, ஒரு நிமிஷம், நான் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்கம்மா வர? உன் ஸ்கூலுக்கு தாமா பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்னு சொன்னல. அதுக்கு அப்பா மட்டும் வந்தா போதும். நீ வந்து எங்க மிஸ் கிட்ட என்ன பேச போற? பிரியா, நான் வந்து அவ சொல்றது கரெக்ட் தானே. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. உனக்கு ஃபாஸ்டா இங்கிலீஷ் பேசவும் வராது. அவங்க சொல்ற விஷயமும் புரியாது. You'll be a laughing stock, Lakshmi.